இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாச்சி, கல்யாணத்துக்கு எத்தனை பேரை கூப்பிட போறோம்? பெரிய இடமா பார்த்துருந்தா ஊரையே கூட்டு பண்ணலாம். நாம் பொண்ணு எடுக்க போகிறது ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து ஆடம்பரமாக என்னத்தை பண்ணுறது? ரொம்ப தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிட்டா போதும். பத்திரிகை இவ்வளோ அடித்ததே தண்ட செலவு தான். இதில் எதுக்கு இவ்வளோ பேர் போட்டிருக்கியே? சொந்த பந்தத்தோட பேரு விட்டு போனா அவங்க கேட்பாங்கல்ல. ஆமா, பெரிய சொந்த பந்தம். கஷ்டத்துக்கு ஒருத்தனும் உதவ மாட்டான், பேரை மட்டும் போடணுமா? சரி, அதை விடுங்க. இப்ப யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் அதை சொல்லுங்க, எழுதிடுறேன். நம்ம ரேவதி அத்தை கொடுக்கணுமா? ஐயே, அவளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவ வீட்டில் 10-15 பேர் இருக்காங்க. 50 ரூபா மொய் எழுதிட்டு குடும்பத்தோட வந்து 1000 ரூபாய்க்கு தின்னுட்டு போவாங்க. யார் யாருக்கு கொடுக்கணும்னு இதோ இந்த நோட்ல எழுதி வச்சிருக்கேன், இத பாத்துக்க. இந்தாங்க மோர் வாங்கின பாத்திரம். அப்படி வச்சிருங்கம்மா. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்துச்சு போல. ஆமா, இனிமேதான் கொடுக்க ஆரம்பிக்கணும். பொண்ணு வீட்டுல நகையெல்லாம் எம்பிட்டு போடுறாங்க. ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சும்மாதான் அத்தை கேட்டேன். ஆமா, பொண்ணுக்கு நீங்க என்ன அத்தை போட போறீங்க? பொண்ணை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் 3 வேளை சோத்த போட போறோம். என்னத்த விளையாடுறீங்க? ஆமாடி, உன் கூட ஓடி பிடிச்சு விளையாடலான்னு இருக்க வரியா? ஆளப்பாரு, பாத்திரம் தானே கொடுக்க வந்த, கொடுத்துட்டேல்ல, கிளம்பு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து இந்த கிளவிட்ட படாத பாடுபட போகுது. தேனு, வண்டி பயங்கரமா இருக்கு. ஏய், என்ன நீ சுமாரு? டேய், ஏன்டா என் மனத்தை வாங்குற? உன்னை ஃப்ளைட் எல்லாம் சொல்லி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய், ஸ்டார்ட் ஆயிடுறா. என்னாச்சு மாப்ள? ஸ்டார்ட் ஆகல. அத்த, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. அது சரி மாமா, இப்ப நம்ம எப்படி போறது? தெரிஞ்ச ஒருத்தர் டிராவல்ஸ் நம்பர் கொடுத்தாரு. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி காரை புக் பண்ணிடுறேன். அப்போ உங்க வண்டியை என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. என் ஃப்ரெண்டு மெக்கானிக் தான், அவனை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க சொல்லிக்கிறேன். சரிங்க மாப்ள. சரி, நான் போய் டிராவல்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்துறேன். வெயிட் பண்ணுங்க. ஷோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மா, என்னம்மா? மீனாட்சி, நல்ல விஷயத்துக்காக கிளம்பி இருக்கோம், இப்படி வண்டி நின்னுடுச்சே, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. மா, இதுல என்ன இருக்குது? வண்டினா அடிக்கடி நிக்கதான் செய்யும், நீ அதெல்லாம் யோசிக்காத. மாமா கவலைப்பட போறாரு. ஐயோ மா, கவலைப்படாதம்மா. அதான் காரை புக் பண்றாங்கல்ல, நம்ம சீக்கிரமா போயிடலாம். சரிம்மா, சரி. யாருக்கிட்டயா பேசிட்டு இருக்க? மாப்ள, தேனி வரைக்கும் ஒரு சவாரி கேக்குறாங்க. பெரிய சவாரி, ஆனா டிரைவர் இல்ல மாப்ள. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்ன மாப்ள, அதான் நம்ம ஜீவா இருக்கான்ல. ஏய், என்னையா? என்ன மாப்ள, நீ தான் நல்லா கார் ஓட்டுவே, அதனால தான் சொன்னேன். அதுக்கு இல்ல மாப்ள, நீ தான் எங்களுக்கு முன்னாடியே லைசென்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு பீத்திட்டு சுத்தனையே, அதான் சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்கனக்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த 50 ரூபாவே பார்த்துட்டு இருக்கிறது பதிலா தேனி வரைக்கும் போயிட்டு வந்தா கொஞ்சம் இதுவா இருக்குல்ல மாப்பிள்ள, அதனாலதான் சொன்னேன். கொஞ்சம் ஏய் நௌரியா, கைய கொடு மாப்ள. ஏய், ஜாதகப்படி உனக்கு வெளியூர் போற யோகா இருக்கியா? இங்கனக்குள்ள இருக்க தேனி போறது வெளியூர் போற யோகமா? உன்னை கொண்டே விடுவேன். இவ்வளவு நேரமா எடுத்துப்பாங்க, இவங்க வேற அர்ஜென்ட் என்னன்னு தெரியாம. ஷோ,
மச்சான் போன்ல ஆளு வெயிட்டிங்கு, ஒரு முடிவை சொல்லியா. அப்புறம் இந்தா மாப்ள, ஏய் பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கோ. அடப்பாவி, டீ குடிக்க 10 ரூபா இல்ல நீயா? டேய் சும்மாறா. சொல்லிட்டல்ல, பக்காவா முடிச்சிடலாம். மாப்பிள ம். வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போடியா? எனக்கு தெரியும். ம். மாப்பிள நானும் கூட வரவாயா? உன் ஜாதகப்படி என் கூட வந்தா மரணம் ஏற்படும்னு சொன்னாங்க. சரியா சாமி? நீயே பத்திரமா போயிட்டு வா சாமி. அது மாப்பிள முறையா ஒருத்தன் வேலை கொடுத்துருக்கான், பார்த்து சூதானமா பண்ணியா? எங்களுக்கு தெரியும், பாத்துக்கிறேன். வரண்டா. போயிட்டு வா. அத்தாடி, ஐயோ ஜிகர்தண்டா. அப்போ இவதான் மதனியோட தங்கச்சியா? ஓச் ஓச். மாமா கார் வந்துருச்சா? சொல்லிட்டமா, வந்துரும். என்னடா ஜீவா இப்படி வந்து சிக்கிட்டியே? இவன் நம்மள பார்த்தா திருட்டு பையன்னு சொல்லி கூப்பாடு போடுவாளே. மாப்பிளைக்கு தம்பி நான் தானே தெரிஞ்சா திருட்டு குடும்பம்னு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளே. நம்மளால நம்ம அண்ணன் கல்யாணமே நின்னு போயிடும் போல இருக்கே. ஜீவா அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிடலாமா? அண்ணன் கோவிலுக்கு போறேன்னு புக் பண்ணிட்டான். அவன் வண்டி வேற நின்றுச்சு. இப்ப போலன்னா இவனோட மான வேற போயிருமே. இப்படி வந்து லாக் ஆயிட்டனே, என்ன பண்ணலாம்? கூட போகணும், ஆனா நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. ஏதாவது பிளான் பண்ணு ஜீவா. பிடிச்சிட்டேன். கெட்டப்ப மாத்திர வேண்டியதுதான். என்னங்க யாரையும் காணோம்? தெரியலங்க. நான் வேணா திரும்பவும் டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? மாமா வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.